வணக்கம். என் பேர் செந்தில்குமார், ஸ்டேட் டேக்ஸ் ஆஃபீஸர், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா QRMP ஸ்கீம், அதாவது குவார்ட்டர்லி ரிட்டர்ன் மந்த்லி பேமெண்ட் ஸ்கீமை பற்றி பார்ப்போம். இந்த ஸ்கீம் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது இஸ் அ ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் மெஷர் ஆகும். ஃபர்தர் ஈஸி த ப்ராசஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸுக்காகவும் இந்த GST 42nd மீட்டிங்கில் 5th அக்டோபர் 2020 இது சம்மந்தமாக ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. இப்போ இதனுடைய முக்கிய அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ரிஜிஸ்டர்ட் பர்சன் ஹேவிங் அக்ரிகேட் டர்ன்ஓவர் அப் டு 5 crores rupees may be allowed to furnish return on quarterly basis along with monthly payment of tax with effect from 1/1/2021 இந்த ஸ்கீமை கொண்டு வரதா முடிவெடுத்திருக்காங்க. இது சம்மந்தமாக நம்ம நோட்டிஃபிகேஷன் ஒரு 4 நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் 80 பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் 81/2020 சென்ட்ரல் டேக்ஸ் டேட்டட் 10/11/2020, notification number 82/2020 central tax dated 10/11/2020, and notification number 84/2020 central tax dated 10/11/2020, and notification number 85/2020 central tax dated 10/11/2020. இப்போ இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படி இந்த ஸ்கீமுக்கு வரணும் அப்படின்னா எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அக்ரிகேட் டர்ன் ஓவர் of up to 5 crore rupees in the preceding financial year. நமக்கு லாஸ்ட் இயரில் ஃபினான்ஷியல் இயரில் அக்ரிகேட் டர்ன் ஓவர் அப் டு 5 crores இருக்கணும். அதுதான் இதுக்கு முக்கிய எலிஜிபிலிட்டி. இந்த ஸ்கீம் வர்றதுக்கான எலிஜிபிலிட்டி அதுதான் இந்த QRMP ஸ்கீமுக்கு. இந்த அக்ரிகேட் ஆனுவல் டர்ன் ஓவர் யார் டிசைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகேட் ஆனுவல் டர்ன் ஓவர் ஃபார் த ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர் ஷல் பி கால்குலேட்டட் இந்த காமன் போர்ட்டல் தான் நம்ம டிசைட் பண்ணணும். Taking into account the details furnished in the returns by the taxpayer for the tax periods in the preceding financial year. இந்த நியூ ஸ்கீம் 1/1/2021 வருது. இப்போ சப்போஸ் அக்ரிகேட் டர்ன் ஓவர் 5 கோடிக்கு மேலே போயிடுச்சு, ஏதாவது ஒரு குவார்ட்டரில் மேலே போயிடுச்சுன்னா இவர் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. இப்போ இதுக்கு ஆப்ஷன் எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரூல் 61A ஆஃப் CGST ஆக்ட், CGST ரூல்ஸில் 2017 என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ரிஜிஸ்டர்ட் பர்சன் கேன் ஆப்ட் இன் ஃபார் எனி குவார்ட்டர் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் செகண்ட் மந்த் ஆஃப் ப்ரிசீடிங் குவார்ட்டர் டு த லாஸ்ட் டே ஆஃப் ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் குவார்ட்டர். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்கீமுக்கு ஜூலை டு செப்டம்பர் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு குவார்ட்டர் பீரியடுனா அவர் எப்போ ஆப்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னா, 1 மேலேருந்து 31 ஜூலை இந்த பீரியட் வரலாம் கொடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் 27 ஜூலையில் இந்த குவார்ட்டருக்கு ஆப்ஷன் கொடுத்தானா இவர் என்னென்னா முக்கியமாக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கணும், லாஸ்ட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் 27 ஜூலையில் இவர் ஒரு ஆப்ஷனை ரிஜிஸ்டர் பண்ணார்னா இவர் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 22nd 24th ஜூலையில் ரிட்டர்ன் டியூவாக இருந்ததுன்னா அந்த ரிட்டர்னை ஃபைல் பண்ணியிருக்கணும். அதுதான் முக்கிய கண்டிஷன். இப்போது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு குவார்ட்டரும் அவர் நம்ம எக்ஸஸ் ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற தேவையில்லை. ஆப்ஷன் நம்ம கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு தடவை கொடுத்துட்டா நம்ம நம்ம அந்த ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுறவங்களும் அதுதான் நமக்கு. இப்போ ஃபஸ்ட்டு குவார்ட்டர் பார்த்திங்கன்னா, இப்போ ஜனவரிலேருந்து ஆரம்பிக்கிறதுனால ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஜனவரி 2021 மார்ச் 2021 ஆரம்பிக்குது. இப்போ இதுக்கு ஊஸ் அக்ரிகேட் டர்ன் ஓவர் ஃபார் த இயர் 2019-20 அப் டு 5 crores and who have furnished return GSTR 3B for the month of October 2020 by 30 November 2020 ஃபைல் பண்ணியிருக்கணும். shall be migrated on the common portal as below. அவங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்கீமுக்கு கொண்டு போயிடுவாங்க. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மைக்ரேஷன் ஆகிருப்பாங்க இந்த QRMP ஸ்கீமுக்கு. இப்போ அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, taxpayers are advised to furnish the return of October 2020 in time so as to be eligible for the default migration. அக்டோபர் மாதம் ரிட்டர்னை கரெக்ட் டைமில் ஃபைல் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாகவே இதுக்கு மைக்ரேஷன் ஆகிடலாம். The taxpayer who have not filed the return for the October 2020 on or before 30th November 2020 will not be migrated to the scheme. இந்த ஸ்கீமுக்கு அவங்க ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக மைக்ரேட் ஆக மாட்டாங்க. They will be able to opt for the scheme once GSTR 3B as on due date on the existing option has been filed. இந்த ஆப்ஷன் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க அந்த ஸ்கீமுக்குள்ளே வர முடியும்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெசிலிட்டி ஃபார் ஆப்டிங் அவுட் ஆஃப் த ஸ்கீம், இந்த ஸ்கீம்லேருந்து வெளியில் வரணும்னா கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஆஃப் செகண்ட் மந்த் ஆஃப் விசிட்டிங் லாஸ்ட் மந்த் ஆஃப் த லாஸ்ட் டே ஆஃப் த ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் த குவார்டர் இந்த ஸ்கீம்லேருந்து வெளியே வரதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஆல் த பர்சன்ஸ் who have obtained registration during any quarter or the registered persons opting out of the paying tax under section 10 of the act, CGST Act, during any quarter shall be able to opt for the scheme for the quarter for which their opting facilities available on the date of exercising option. அவங்களே இந்த ஆப்ஷனுக்கு கொண்டு வர முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துருக்கிறவங்களும் செக்ஷன் 10 பிரகாரம் அப்போ டேக்ஸ் பே பண்ணிட்டு வரவங்களும் இந்த ஸ்கீமுக்கு வர முடியும், ஆப்ஷன் மூலமாக கொடுத்து வர முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஊஸ் அக்ரிகேட் டர்னோவர் கிராசஸ் 5 கோடி ரூபாயை தாண்டிடுச்சுன்னா ஏதாவது ஒரு குவார்ட்டரில் இந்த ஃபினான்ஷியல் இயரில் தாண்டிடுச்சு அப்படின்னா ஷல் ஆப்ட் ஃபார் ஃபர்னிஷிங் ரிட்டர்ன் ஆன மந்த்லி பேசிஸ் தான் அவங்க கொண்டு வரணும் எலக்ட்ரானிக்லி அந்த காமன் போர்ட்டல் ஃப்ரம் த சக்சீடிங் குவார்ட்டர். அடுத்த குவார்ட்டர்லேருந்து தான் அவங்க வந்து இந்த ஆப்ஷன்லேருந்து வெளியே வருவாங்க. அந்த குவார்ட்டர்லேருந்தே வெளியே வர மாட்டாங்க. அடுத்த குவார்ட்டருக்கு தான் அவங்க வந்து மந்த்லி பேசிஸ் தான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியும் காமன் போர்ட்டலில். அதாவது aggregate turnover exceeds 5 crore rupees during any quarter in the current financial year, registered persons will not be eligible for the scheme from the next quarter. அடுத்த குவார்ட்டருக்கு தான் அவர் எலிஜிபிள் கிடையாது. இப்போ இது வந்து ஜிஎஸ்டிஎன் பேஸ்டா இல்லை பேன் பேஸ்டா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த QRMP ஸ்கீம் வந்து GSTN wise and therefore distinct persons as defined under section 25 of the CGST Act have the option to avail QRMP scheme for the one or more GSTNs. அவங்க அந்த எந்தெந்த ஜிஎஸ்டியில் இருக்கோ அந்த ஜிஎஸ்டி மட்டும் இந்த ஆப்ஷன் கொண்டு வந்துக்கலாம். எல்லா ஜிஎஸ்டியும் இந்த ஆப்ஷன் கொண்டு வரணும் அவசியம் இல்லை. பேன் பேஸ்டு வந்து கிடையாது, ஜிஎஸ்டின் பேஸ்டு தான். இன் அதர் வேர்ட்ஸ் சம் ஜிஎஸ்டின்ஸ் ஃபார் தட் பேன் கேன் ஆப்ட் ஃபார் QRMP ஸ்கீம், அந்த ரிமைனிங் ஜிஎஸ்டின் மே நாட் ஆப்ட் ஃபார் த ஸ்கீம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவுட்வர்ட் சப்ளை நம்ம பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி இதில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபர்னிஷிங் ஆஃப் டீட்டெயில்ஸ் ஆஃப் அவுட்வர்ட் சப்ளை அண்டர் செக்ஷன் 37 ஆஃப் த CGST ஆக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ ஃபார்ம் GSTR 1 வந்து குவார்டர்லி பேசிஸ் நம்ம ஆஸ் பர் ரூல் 59 ஆஃப் த CGST ரூல்ஸ் பிரகாரம் நம்ம பண்ணிட்டு வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மந்த்ஸ் ஆஃப் த குவார்ட்டர் சச் ரிஜிஸ்டர் பர்சன் வில் ஹேவ் த ஃபெசிலிட்டி இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி IFF அப்படின்னு ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ அவுட்வர்ட் சப்ளைஸ் டு ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு நாம் வந்து 1ஆம் தேதியிலேருந்து இந்த மாதம் முடிஞ்சுன்னா அடுத்த 1ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரலும் இந்த இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணி அந்த டீலருக்கு யாருக்கெல்லாம் நம்ம சப்ளை பண்ணமோ அந்த டீலருடைய GSTR 1 டீட்டெயில்ஸை நம்ம அதில் ஃபீட் பண்ணலாம். இப்போ அந்த ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. த செட் டீட்டெயில்ஸ் ஆஃப் அவுட்வர்ட் சப்ளைஸ் ஹவர் நாட் எக்ஸீட் த வேல்யூ ஆஃப் 50 lakhs rupees இந்த மந்த். இப்படி நம்ம வேல்யூ ஃபீட் பண்ணுறது வந்து 50 லட்சத்துக்கு மேலே போகக்கூடாது ஒரு மாதத்தில். It may be noted that after the 30th of the month, the facility for furnishing IFF for the previous month would not be available. 13ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது ஒரு மாதம் முடிஞ்சு அடுத்த 13ஆம் தேதி வரல தான் நம்ம ஃபீட் பண்ண முடியும். அந்த 13ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம ஃபீட் பண்ண முடியாது. IFFல நம்மள டீட்டெயில்ஸை ஃபர்னிஷ் பண்ண முடியாது. As a facilitation measure, continuous upload of invoices would also be provided for the registered persons, wherein they can save the invoices. பட் ஆனால் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். IFF டீட்டெயில்ஸை சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். From the first day of the month till the 30th day of the succeeding month. The facility of furnishing details of invoices in IFF has been provided so as to allow the details of such supplies to the duly reflected in Form GSTR 2A-லையும் 2B-லையும் of the concerned recipient-க்காகவும் இந்த ஃபெசிலிட்டியை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ITC அவங்கள எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா availed scheme wants to declare 2 invoices out of the 10 invoicesல 2 invoices மட்டும் நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் த குவார்ட்டரில் மட்டும் டிக்ளேர் பண்ணுறாருன்னா, since the recipient of supplies covered by those 2 invoices decide to avail ITC in that month, அவருக்கு அந்த மாதமே அந்த ITC எடுக்கணும்னு விருப்பப்படுறாரு. அப்படிங்கிறப்போ இந்த 10 இன்வாய்ஸில் 2 இன்வாய்ஸஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் அவர் வந்து இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி மூலமாக அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுவார். டீட்டெயில்ஸ் ஆஃப் these 2 invoices may be furnished using IFF, Invoice Furnishing Facility. The details of remaining 8 invoices shall be furnished in GSTR 1 of the said quarter. Quarter endingல நம்ம வந்து இந்த மீதி இருக்கிற இன்வாய்ஸஸ் 8 இன்வாய்ஸஸ் நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம்.
The two invoices furnished in the IFM shall be reflected in GSTR 2Bல ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆகும். The concerned recipient of the first month of the quarter and remaining 8 invoices furnished in GSTR 1 shall be reflected in அவங்க அந்த 2Bல வந்து பார்த்தீங்கன்னா கன்சர்ன் ரிசிபியன்ட் ஆஃப் த லாஸ்ட் மந்த் ஆஃப் த குவார்ட்டர். ஏன்னா லாஸ்ட் மந்தில் GSTR 1 ஃபைல் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த மந்தில் அவங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். த செட் ஃபெசிலிட்டி would however be available say for the month of ஜூலைனா ஃப்ரம் ஆகஸ்ட்லேருந்து அடுத்த அந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரலும். ஃபார் த மந்த் ஆஃப் ஆகஸ்ட் செட் ஃபெசிலிட்டி will be available ஃப்ரம் ஆகஸ்ட் மாதம்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1லேருந்து செப்டம்பர் 13 வரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த IFF இந்த ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாட் மேண்டேட்ரி, இட் இஸ் அ ஆப்ஷனல் ஃபெசிலிட்டி. இது வந்து ஆப்ஷனல் தான், மேண்டேட்ரி கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ IFFல ஃபைல் கண்டிப்பாக ஃபர்னிஷ் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது. இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் இன்வாய்ஸஸ் ஃபர்னிஷ்டு யூசிங் செட் ஃபெசிலிட்டி இந்த ஃபர்ஸ்ட் 2 months ஆர் நாட் ரிக்வயர்ட் டு பி ஃபர்னிஷ்டு அகெயின். இப்போ ஒரு தடவை பண்ணிட்டோம்னா மறுபடியும் கடைசி ரிட்டர்ன் பண்ணுறப்போ மறுபடியும் இந்த GSTR 1 ஃபைல் பண்ணணுமாங்கிறது தான் தேவையில்லை. Accordingly, details of outward supplies made by such registered person during the quarter shall consist of details of invoices furnished using IFF for each of the first 2 months and the details of invoices furnished in GSTR 1 for the quarter. At this option, registered person may choose to furnish the details of outward supplies made during the quarter in GSTR 1 only without issuing IFF. IFF இல்லாமல் நம்ம GSTR 1 கடைசி குவார்ட்டரில் எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் எப்படி கட்டலாம், இப்போ மந்த்லி பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் எப்படி கட்டலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 2 month வந்து எப்படி நம்ம ஃபைல் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ ரிஜிஸ்டர்ட் பர்சன்ஸ் அண்டர் QRMP ஸ்கீம் would be required to pay the tax due in each of the 2 months of the quarter by depositing due amount in GSTR PMT 06. PMT 06ங்கிற மூலமாக நம்ம ஃபைல் பண்ணணும், அதாவது டெபாசிட் பண்ணணும் அமௌண்ட்டை by 25th day of the month succeeding such month. அதாவது 25ஆம் தேதி, அந்த மாதத்து அடுத்த 25ஆம் தேதி இந்த வந்து பேமெண்ட்டை பண்ணணும். இது வந்து இந்த சலான் தான், PMT 06ங்க சலான். டேக்ஸ் பேயர் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, அந்த சலான் ஆட்டோ டிராஃப்டட் சலானில் பார்த்தீங்கன்னா நாம் செலக்ட் பண்ணணும் மந்த்லி பேமெண்ட் ஃபார் குவார்ட்டர்லி டேக்ஸ் பேயர் அப்படிங்கிற ஆப்ஷனை கண்டிப்பாக செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணால் மட்டும்தான் இது கரெக்டாக டேலி ஆகும், அப்படின்னா மறுபடியும் பேமெண்ட் கட்டுற மாதிரி வரும். இதுதான் முக்கியமானது. இந்த ஸ்கீமில் ஆப்ஷனில் இருக்கிறவங்க சலானை ஜென்ரேட் பண்ணுறப்போ முக்கியமாக ஆப்ஷனை டிக் பண்ணணும். மந்த்லி பேமெண்ட் ஃபார் குவார்ட்டர்லி டேக்ஸ் பேயர் அப்படிங்கிறத டிக் பண்ணணும் ஆஸ் அ ரீசன் ஃபார் ஜென்ரேட்டிங் சலான். அதர்வைஸ் நீங்கள் மறுபடியும் இன்னொரு தடவை பேமெண்ட் கட்டுற மாதிரி தான் வரும். தி செட் பர்சன் கேன் யூஸ் எனி ஆஃப் த ஃபாலோயிங் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஃபிக்ஸ்டு சம் மெத்தட், அப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அசஸ்மெண்ட் மெத்தடுங்கிற 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போது ஃபிக்ஸ்டு சம் மெத்தடில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீஃபில்டு சலான் இருக்கும், அதான் PMT 06ன்னு சொல்லியிருக்கோம். அதில் வந்து அமௌண்ட் ஈக்குவல் டு 35% ஆஃப் த டேக்ஸ் பெய்டு இன் கேஷ் பே பண்ணியிருக்கணும். எப்போது ப்ரிசீடிங் குவார்ட்டரில் என்ன பே பண்ணியிருக்காரோ, கேஷில் என்ன பே பண்ணியிருக்காரோ அதில் 35% கட்டணும். ITC கழிச்சது போக கேஷில் இப்போ என்ன பே பண்ணியிருக்காரோ அதுதான் அந்த 3 மாதத்தில் என்ன பே பண்ணியிருக்காரோ அதில் 35% ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் கட்டுவார். வேறு ரிட்டர்ன் வாஸ் ஃபர்னிஷ்டு குவார்ட்டர்லி அல்லது சப்போஸ் ஆர் ஈக்குவல் டு த டேக்ஸ் பேட் இன் கேஷ் இந்த லாஸ்ட் மந்த் ஆஃப் இமிடியட்லி ப்ரிசீடிங் குவார்ட்டர் வேறு ரிட்டர்ன் வாஸ் ஃபர்னிஷ்டு மந்த்லி. சப்போஸ் மந்த்லியாக அவர் சூஸ் இருந்தார்னா, மந்த்லி டீலர் இதுக்கு சுவிட்ச் ஓவர் ஆகியிருந்தார்னா அவர் வந்து கடைசி மந்தில் என்ன டேக்ஸ் பே பண்ணாரோ அதில் 35% கட்டணும். மந்த்லி டீலர் தான் இந்த மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு டேக்ஸ் பெய்டு இன் கேஷில் இன் குவார்ட்டர் ஜனவரி டு மார்ச் 2020 CGST 100 ரூபானா இப்போ என்ன பே பண்ணுவார், சிஜிஎஸ்டியில் 100 ரூபானா இப்போ சிஜிஎஸ்டியில் 30 ரூபா பே பண்ணுவார். ஏன்னா 35% ஆஃப் த ப்ரீவியஸ் குவார்ட்டரில் என்ன டேக்ஸ் பே பண்ணாரோ அதில் 35%. SGSTயில் 100 ரூபானா இதில் 30 ரூபா பே பண்ணுவார் SGSTயில். IGSTயில் 500 ரூபானா IGSTயில் 120 ரூபா இப்போ பே பண்ணுவார். செஸ்ஸில் 50 ரூபானா செஸ்ஸில் 17.5 ரூபா பே பண்ணுவார். இப்போ மந்த்லி டீலர் என்ன பே பண்ணியிருக்காரு சிஜிஎஸ்டியில் மார்ச் 2020 பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் வந்து 50 ரூபா பே பண்ணியிருந்தாருன்னா ஏப்ரல் மேல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே 2 மாதம் என்ன பே பண்ணுவார்னா 50 ரூபா பே பண்ணுவார். SGSTயில் 50 ரூபா பே பண்ணியிருந்தாலும் SGSTயில் 50 ரூபா பே பண்ணுவார். IGSTயில் 80 ரூபானா 80 ரூபா பே பண்ணுவார். இதுதான் இப்போ வந்து இப்போ மந்த்லி டேக்ஸ் பேமெண்ட் த்ரூ திஸ் மெத்தட் would not be available to those registered person who have not furnished return for complete tax payment. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கணும்.
டேக்ஸ் பீரியடுக்கான ரிட்டர்ன் இப்போ கடைசி ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அது ஃபைல் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும். இப்போது செல்ஃப் அசஸ்மெண்ட் மெத்தடுன்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். இப்போ ஏற்கனவே பார்த்தது வந்து ஃபிக்ஸ்டு சம் மெத்தட். இப்போ செல்ஃப் அசஸ்மெண்ட் மெத்தடுன்னு ஒன்று இருக்குது. அது மூலமாகவும் பேமெண்ட் பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா பே த டேக்ஸ் டியூ பை கன்சிடரிங் த டேக்ஸ் லைபிலிட்டி on inward and outward supplies and input tax credit available in form GST PMT 06. நம்ம வழக்கம் போல் எப்படி tax GST 3 எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி. In order to facilitate the assessment of the ITC available for the month, auto-adapted input tax credit statement has been made available. GST 2B every month அதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம ITC எடுத்துகிட்டு மீதி டேக்ஸ் பேமெண்ட் மட்டும் கட்டினா போதும். இப்போ வந்து நம்ம இப்போ இட் இஸ் ரிஜிஸ்டர்டு said registered person is free to avail either of the two tax method. இப்போ டேக்ஸ் பேமெண்ட் மெத்தட் எந்த பேமெண்ட் மெத்தட்னாலும் நம்ம அவைல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன் கேஸ் பேலன்ஸ் இன் எலக்ட்ரானிக் அதில் ஒரு கண்டிஷன் அதிலே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ எலக்ட்ரானிக் கேஷ் லெஜரில் ஆர் எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர்லையோ அடிக்வேட் ஃபார் த கேஷ் டியூ ஃபார் த ஃபஸ்ட்டு இப்போ அதுலேயே அதிகமான அமௌண்ட் டேக்ஸ் டியூவோட இருந்துச்சுன்னா வேர் தெர் இஸ் நில் டேக்ஸ் லைபிலிட்டி நமக்கு நில் டேக்ஸாக வருது அப்படின்னா ரிஜிஸ்டர் பர்சன் மே நாட் டெபாசிட் எனி அமௌண்ட். அவர் வந்து எந்த டெபாசிட்டும் பே பண்ண தேவையில்லை. அந்த செட் மந்த் அந்த எந்த மாதமோ அந்த மாதத்துக்கு பண்ண வேண்டாம். சிமிலர்லி ஃபார் த செகண்ட் மந்த் ஆஃப் த குவார்டர் இன் கேஸ் த பேலன்ஸ் இன் எலக்ட்ரானிக் கேஷ் லெஜர் ஆர் த எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர் இஸ் அடிக்வேட் ஃபார் த குமுலேட்டிவ் டேக்ஸ் டியூ. இப்போ ஃபஸ்ட்டு 2 குவார்ட்டருக்கும் சேர்த்து அவர் குமுலேட்டிவாக பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது அப்படின்னா அவருக்கு நில் டேக்ஸ் லைபிலிட்டியாக இருந்தாலும் மே நாட் டெபாசிட் எனி டேக்ஸ் அமௌண்ட் எந்த அமௌண்ட்டும் அவர் பே பண்ண வேண்டாம். அதாவது எனி claim of refund in respect of amount deposit for the first 2 months of the quarter for the payment of tax shall be permitted only after the இப்போ சப்போஸ் நம்ம அதிகமாக கட்டிட்டோம் நமக்கு டேக்ஸ் டியூ அவ்வளோ வரல அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா அதை வந்து ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். எப்போ வாங்க முடியும்னா GST 3B ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அந்த குவார்ட்டர்லிக்கான GST 3B ஃபைல் பண்ணதுக்கப்புறம் தான் வாங்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை நம்ம என்ன செலானில் ஃபில் பண்ணுறப்பவே நம்ம அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். QRMP ஸ்கீமை கிளிக் பண்ணோம்னா இந்த ஆப்ஷனுக்கான டேக்ஸ் டியூ மட்டும்தான் அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். வேறு எந்த இதுக்கும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. GST 3B ஃபைல் பண்ணுற வரணும். ஃபைல் பண்ணதுக்கப்புறம் எந்த ஆப்ஷன் இருக்குமோ அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருந்ததுன்னா எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த அவுட்ஸ்டாண்டிங் டிமாண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். குவார்ட்டர்லி ஃபைலிங் ஆஃப் GST 3B நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ GST 3B quarterly filing, return filing பற்றி பார்க்கலாம். Such registered person would be required to furnish GST 3B for each quarter on 22nd or 24th of the month succeeding such quarter in form GSTR 3B. சில ஸ்டேட்டுக்கு 22nd சில ஸ்டேட்டுக்கு 24th கொடுத்துருக்காங்க. And shall declare the supplies made during the quarter, ITC availed during the quarter, all other details required to be furnished therein. எப்பவுமே 3B என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதை ஃபில் பண்ணுவோம். The amount deposited by the registered person in the first 2 months shall be debited solely for the purpose of offsetting the liability furnished in that quarter GSTR 3B. ஏற்கனவே கேஷ் டெபாசிட் பண்ணியிருக்கிறத இதெல்லாம் ஆஃப்செட் பண்ணி தான் பண்ண முடியும். வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ எனி அமௌண்ட் லெஃப்ட் ஆஃப்டர் ஃபைலிங் ஆஃப் குவார்ட்டர்ஸ் ஃபார்ம் GSTR 3B may either be claimed as refund or may be used for any other purpose in subsequent months. ரீஃபண்டாக யூஸ் பண்ணலாம் அல்லது எந்த பர்பஸுக்கு சப்சிக்வெண்ட் குவார்ட்டர்ஸ்க்கு வேறு எந்த பர்பஸாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன் கேஸ் ஆஃப் கேன்சலேஷன் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சச் பர்சன் டூரிங் எனி ஆஃப் த ஃபர்ஸ்ட் 2 months ஆஃப் த குவார்ட்டர் இஸ் ரிக்வயர்ட் டு ஃபர்னிஷ் த ரிட்டர்ன் இன் ஃபார்ம். அப்படின்னா GST 3B 11 டேக்ஸ் பீரியடுக்கு பண்ணணும். இப்போ அடுத்து இன்ட்ரெஸ்ட் எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ ரிஜிஸ்டர்ட் பர்சன் மேக்கிங் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் பை ஆப்டிங் ஃபிக்ஸ்டு சம் மெத்தடில் அப்படின்னா நோ இன்ட்ரெஸ்ட் உட் பி பேயபிள் இன் கேஷ். த டேக்ஸ் டியூ இஸ் பெய்ட் இன் ஃபர்ஸ்ட் 2 months the quarter by way of depositing auto to fixed amount by due date பண்ணால் கண்டிப்பாக டேக்ஸ் அது அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வராது. In other words, while furnishing the return in GST 3B, it is found that if any or both of the first 2 months of the quarter, the tax liability, net tax available credit and the supplies made was higher than the tax paid in challan. இப்போது நமக்கு அது பின்னாடி பார்க்கலாம் எப்படிங்கிறத பார்க்க முடியும். இப்போ நம்ம ஃபிக்ஸ்டு சம் மெத்தடில் இருக்கிறோம், 35 தான் இருக்குது, ஆனால் டியூ 42 ரூபா வந்துச்சுன்னா கூட நம்ம அதுக்கு ரிமைனிங் அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் கட்ட தேவையில்லை. No interest would be charged provided they deposit the system calculated amount for each of the first 2 months and discharge entire liability the quarter in GST 3B of the quarter by due date. And the due date remaining amount ஃபஸ்ட்டு நம்ம 35% கட்டுறோம், அடுத்த குவார்ட்டர்லேயும் 35% கட்டுறோம். மீதி இருக்கிற டியூ அமௌண்ட்டையும் நம்ம அடுத்த குவார்ட்டரில் எண்டிங்குள்ளே டியூ டேட்டுக்குள்ளே கட்டிட்டோம்னா எந்த இன்ட்ரெஸ்ட்டு வராது.
இப்போ பார்த்தீங்கன்னா, இன் கேஸ் சச் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் பை டெபாசிட்டிங் தி சிஸ்டம் கால்குலேட்டட் அமௌண்ட் இன் PMT06 இஸ் நாட் பன் பை டியூ டேட்டில் நம்ம பண்ணலைன்னா, இன்ட்ரெஸ்ட் would be payable at applicable rate from due date of furnishing PMT06 நம்ம எப்போ பே பண்ணுறோமோ, எப்போ வந்து டியூ டேட்டில் பே பண்ணணுமோ அந்த டேட்லேருந்து till the date of making such payment, அந்த டேட் will இன்ட்ரெஸ்ட் அப்ளிகபிள் ஆகும். இப்போ ஜிஎஸ்டி 3B நம்ம ஃபைல் பண்ணாமல் குவார்டர் இஸ் ஃபர்னிஷ்டு பியாண்ட் த டியூ டேட்டுக்கு அப்புறம் ஃபைல் பண்ணோம்னா இன்ட்ரெஸ்ட் will be payable as per section 50 of the CGST Act for the tax liability net of the ITC. இப்போ அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ டோட்டல் அமௌண்ட் 100 ரூபா இருக்குன்னு வச்சுங்களேன், கேஷ் as tax liability for the previous quarter அக்டோபர் டு டிசம்பர் இருக்குன்னா, ஃபிக்ஸ்டு சம் மெத்தடில் அவர் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காரு. 30 ரூபா கட்டுறாரு. 20 Februaryலையும் 25 மார்ச்லையும் அவருடைய டேக்ஸ் லைபிலிட்டி கட்டியிருக்காரு ஃபர்ஸ்ட் 2 மந்த்லையும். இட் வாஸ் ஃபவுண்ட் தட் லைபிலிட்டி பேஸ்ட் ஆன் அவுட்வர்ட் இன்வெஸ்டபிள் ஜனவரியில் வந்து 40 ரூபா வருது. ஆனால் அவர் 30 ரூபா கட்டியிருக்காரு. அவருடைய அவுட்வர்ட் இன்வேர்ட் எல்லாம் கழிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஜனவரியில் 40 ரூபா வருது. February இட் வாஸ் 42 ரூபா வருது. ஆனால் வந்து ஏற்கனவே அவர் கட்டுறது வந்து 35 ரூபா 35 ரூபா கட்டியிருக்காரு. ஆனால் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. இன்ட்ரெஸ்ட் would be no interest would be payable for the lesser amount of tax. ஏன்னா 30 ரூபா அவர் வந்து ஏற்கனவே பே பண்ணியிருக்காரு. 40 ரூபா டியூ வந்து 5 ரூபா எக்ஸஸ், அவர் வந்து 5 ரூபா கட்ட வேண்டியது இருக்கும், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. அடுத்த மாதம் 30 ரூபா கட்டியிருக்காரு, ஆனால் டியூ வந்து 42 ரூபா, அந்த 7 ரூபாய்க்கும் இன்ட்ரெஸ்ட் வராது. இதெல்லாம் என்னென்னா டிஸ்சார்ஜ் ஆஃப் என்டையர் டேக்ஸ் லைபிலிட்டி மீதி இருக்கிற அமௌண்ட்டை அடுத்த குவார்ட்டரில் எல்லாமே ஜிஎஸ்டி 3Bயில் ஃபைல் பண்ணியிருக்கணும், டியூ டேட்டில் ஃபைல் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த இன்ட்ரெஸ்ட் வராது. இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரிஜிஸ்டர்ட் பர்சன் ஹூ ஹஸ் ஆப்டட் த ஸ்கீம் அண்ட் ஹஸ் பேட் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் 100 ரூபா இன் கேஷ் as tax liability in the previous quarter of December to October to December, he opts to pay the tax under fixed sum method. ஸோ அதனால் 30 ரூபா ஃபஸ்ட்டு 25 Februaryயில் பண்ணுறாரு, அடுத்து 25 மார்ச்சில் ஒரு 30 ரூபா பண்ணுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஃபவுண்ட் த டோட்டல் டேக்ஸ் லைபிலிட்டி குவார்ட்டர் நெட் டேக்ஸ் அவைலபிள் கிரெடிட் வாஸ் 125 இருக்குது அப்படின்னா, பட் ஃபைல்ஸ் ரிட்டர்ன் ஆன் 30th April பண்ணுறாரு அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் would be payable at applicable rate நம்ம 55 ரூபா. எப்படின்னு கேட்டிங்கன்னா 120 ரூபா அவருக்கு லைபிலிட்டி, ஆனால் அவருக்கு 30 ரூபா 70 ரூபா தான் கட்டியிருக்காரு. ஆனால் வந்து எப்போ பே பண்ணாருன்னா, இப்போ அவர் ஏப்ரலில் தான் 30th April தான் பண்ணுறாரு. இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா டெபாசிட் மேட் இன் கேஷ் லெஜர். இப்போ பார்த்தீங்கன்னா டியூ டேட்டாக பண்ணிடுங்க. அவர் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் would be payable as applicable rate எவ்வளோவுக்கு 55 ரூபாய்க்கு. ஏன்னா 120 ரூபா டியூ, கட்டியிருக்கிறது 70 ரூபா தான். ஸோ அதனால் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த பீரியட்லேருந்து அதாவது 55 ரூபா இப்போ அந்த பீரியட் ஃப்ரம் டியூ டேட் ஆஃப் குவார்டர்லி 3Bலேருந்து 30 ஏப்ரலில் எப்போ பே பண்ணணும், டியூ டேட் எப்போ ஆக்சுவலாக பே பண்ணணும் அந்த டேட் வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். செல்ஃப் அசஸ் மெத்தடில் பார்த்தீங்கன்னா எப்படி அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் would be payable as per the provision of section 50 of the CGST Act for the tax or any part thereof which remains unpaid or paid beyond the due date of first 2 months of the quarter. அவங்களுக்கு செக்ஷன் 50ல் என்ன சொல்லியிருக்காங்களா, இன்ட்ரெஸ்ட் என்ன எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அப்படின்னு 50ல் செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் பிரகாரம் அந்த செக்ஷனில் இருக்கிற சொல்லியிருக்கிற பிரகாரம் அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணணும். இது இன்ட்ரெஸ்ட் பேயபிள் இஃப் எனி ஷல் பி பெய்டு த்ரூ GST or 3B. லேட் ஃபீ பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா GST or 3Bக்கு மட்டும்தான் வரும். லேட் ஃபீ வந்து இஸ் அப்ளிகபிள் ஃபார் த டிலே இன் ஃபர்னிஷிங் ரிட்டர்ன் ஆர் அவுட்வர்ட் சப்ளை ஆஸ் பர் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் 47 of the CGST Act. As per the scheme, the requirement to furnish a return under provision to subsection 1 of the section 13 of the CGST is quarterly. Accordingly, late fee would be applicable for the delay in furnishing the said quarterly return or also outward supply. ரெண்டுக்குமே quarterly return-க்கும் outward supply-க்கும். It is clarified that no late fee is applicable for the delay in payment of tax in first 2 months of the quarter. ஓகேங்களா, இதுதான் QRMP ஸ்கீம்.